ராகவ், உங்களை நம்பிதான் இந்த கல்யாண புடவைய கட்டியிருக்கேன். 3 பேரையும் ஏமாத்திராதீங்க. வர்ஷினி ப்ளீஸ், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுதான். பாத்தியா, இதை உன் கழுத்துல கட்ட தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். விஷால் அசோக் கூட வந்தானே இந்த கல்யாணம் நிற்கும். அப்படி இல்லைன்னா பாரு, நிஜமா சொல்றேன், உனக்கு எனக்கும் இதே மேடையில் கல்யாணம் நடக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பா நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். போதுமா? நீ தைரியமா இரு. எனக்கு இது போதும் ராகவ். ஓஹோ, ராகவ் இந்த அளவுக்கு போயிட்டானா? தாலிய கட்டியே தீர்வேன்னு சவால் விடுறியா? இந்த அளவுக்கு தைரியசாலியா நீ? இதை விடக்கூடாது, விடவே கூடாது. ஓம் உபேந்திராய நமஹ, ஓம் ஏகஸ்மை நமஹ, ஓம் ஓஜஸ்தேஜோ திதிதராய நமஹ, ஓம் குமுதாய நமஹ, ஓம் கிருதக்ஞாய நமஹ, ஓம் கிருஷ்ணாய நமஹ, ஓம் கேசவாய நமஹ. எப்படி விஷால் அசோக்கோட வரலனா எது நடந்தாலும் நீ வர்ஷினி கழுத்துல தாலியை கட்டிருவியா? எனக்கு தெரியாம நீ எப்படி தாலியை கட்டுறன்னு பாக்குற. சொல்லுங்க மேடம். இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் ஜூஸ் கொடுத்தீங்களா? கொடுத்துட்டேன் மேடம். அப்போ இந்த ஜூஸ அதோ நிக்கிறார்ல மாப்பிள்ளையோட தம்பி. ஆமா மேடம். அவர்கிட்ட கொடுத்துருங்க. சரிங்க மேடம். ஓகே மேடம். ஓகே சார், ஜூஸ் எடுத்துக்கோங்க சார். இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம் சார். அப்பெல்லாம் சொல்லாதீங்க சார். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்படி தான் குடிச்சிட்டு இருந்தா தான் டயர்ட் ஆகாம இருக்கும். குடிங்க சார். இல்ல சரி கொடுங்க. ஓகே சார். என்னாச்சுமா? ஒண்ணு இல்ல, நீங்க கிளம்புங்க. ஹலோ ராகவ். ராகவ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அப்பாடா, ஒரு வழியா குடிச்சிட்டான். என்ன ராகவ், வால் வர்ஷினியோட கல்யாணத்தை ஓரமா நின்னு நீ பாக்குறதுக்கு நான் பிளான் பண்ணா, நீ எனக்கே தெரியாம உன் ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிளான் பண்றியே. எனக்கு தாலியை கட்டிட்டு இப்படி பழைய லவர் கூட ஜாயின் பண்ணிக்க பார்த்தா நான் சும்மா இருப்பேனா? அதான் என் வேலையை காட்ட வேண்டியதா போச்சு. இதுக்குதான் என்கிட்ட சவால் விடாதன்னு சொன்னேன். என்ன சொன்ன? வாழ்ந்தா நீ வர்ஷினி கூட தான் வாழ்வன்னு சொன்னல. அவ்வளோ பெரிய அமர காதலனா நீ? உன் காதல் என்ன அமர காவியமா? இப்போ உன்னால வர்ஷினி நான் கூட்டிட்டு வந்த அசோக்க கல்யாணம் பண்ணி கையோட பரலோகம் போக போறா. ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போய் அவன் அவளோட கதையை முடிக்க போறான். பாவம், அதுக்கப்புறம் வர்ஷினி உன் லைஃப்ல இருக்கவே மாட்டா. இந்த உலகத்திலே இருக்க மாட்டா. ஸ்டேஜா, அவளை கவனிச்சியா?
மணமேடையில உக்காந்தாலும் அவ கண்ணு எப்படி அலப்பாயுது பாத்தியா? பின்ன என்னக்கா, ராகவ் தான் வர்ஷினி கழுத்துல தாலி கட்ட போறதா அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ராகவ் இங்க இல்லாம இருக்கிறத பார்த்து அவ கண்ணு அலப்பாயதானே செய்யும். அங்க யாராவது ப்ளீஸ் காப்பாத்துங்க. ஏய், இதான் மேடம் சொன்ன மலை போல, வண்டியை மேலே விடு, பார்த்துக்கலாம். என்ன விடுங்கடா. ஏய் டேய் இவனை தூக்குங்கடா. ஏய் டேய் நீ எவ்வளவு துடிச்சாலும் விடுறதா இல்ல. ஐயோ கடவுளே, இவங்கெல்லாம் யாரு? எதுக்காக என்ன கொலை பண்ணணும்னு துடிக்கிறாங்க? அம்மா, உங்களை, அப்பாவை, பல்லவி, ராகவ், விஷால எல்லாரையும் பார்க்காம போறேனே. சாரிமா, ஐ மிஸ் யூமா. டேய் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? தூக்குடா. ஏய் இங்க வை. ஏய் இறங்கடா அண்ணா, இறங்கண்ணா. அந்த கயிறை கழட்டுறா. ஏய் ஏய் விடுங்கடா. ஏய் கம்முனுடா. ஏய் விடுங்கடா. ஏய் விடுங்கடா. வாடா. ஏய் விடுங்க. ஏய் ஏய் என்ன விடுங்கடா. வா. ஏய் சும்மா வாடா. ஏய் ஏய் டேய் அவனை பார்த்தா பாவமாகுதுடா. அவுத்துடலாமா? டேய் இவனை அவுத்து விடுறதா? அடிங்க. சொலைய காசு வாங்கியிருக்கோண்டா. பணம் வாங்கும்போது என்ன சொல்லி வாங்கணும்னு மறந்துட்டியா? இவனுக்கு கருணை காட்டினா காசு கிடைக்காது. எப்படி வசதி? டேய் சொன்ன வேலையை முடிச்சிட்டு காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போற வழியை பாடுறா. வாடா. விடுங்கடா. என்ன ஏன்டா கொல்ல பாக்குறீங்க? ஏய் சொன்னா கேளுங்கடா. ஏய் என்ன விடுங்கடா. இல்ல. டேய் விடுடா.